திருச்செந்தூர் பேரூராட்சியாக இருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் அங்கு பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அங்கு பாதாள சாக்கடை பணிகள் இன்னும் சரிவர முடிக்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கும் உள்ளூர்வாசிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னர் தங்களிடம் வசூலிக்கப்படும் சொத்து வரி பல மடங்கு உயர்ந்துவிட்டதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். வரி விதிப்பை குறைக்க கோரி பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை என்பதால் 17ஆம் தேதி ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு திருச்செந்தூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் அழைப்பு விடுத்தனர். அதன்படி திருச்செந்தூரில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. கருப்பு கொடியேற்றி நகராட்சிக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பினர். இதற்கிடையே திருச்செந்தூருக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் KN நேரு வந்திருக்கும் தகவல் அறிந்து வியாபாரிகள் பேரணியாக சென்று அவரை சந்திக்க முயன்றனர். போலீசார் பேரணியாக வந்தவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த உள்ளூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை முன்வைத்தனர். முக்கியமானவர்கள் மட்டும் வாருங்கள், பேசலாம் என்று கூறிய நிலையில் அதனை ஏற்க மறுத்த வியாபாரிகள் எல்லோரும் பேசுவோம் என்றனர். தொடர்ந்து அனைத்து வியாபாரிகளும் வெளியே வந்த அமைச்சர் KN நேருவை சந்தித்து கூடுதல் வரி விதிப்பை குறைக்க வேண்டும் என்று தங்கள் கோரிக்கையை எடுத்து கூறினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறி சென்றார். இதற்கிடையே வியாபாரிகள் நடத்திய கடையடைப்பு போராட்டத்தால் சாப்பாடு கிடைக்காமல் பக்தர்கள் தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். ஒரு 7 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம். வந்து பார்த்தா எல்லாம் குளிச்சோம், இது பண்ணோம். சாப்பிட்றதுக்கு ஒரு கடையும் கிடையாது. எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் இந்த கோயில் நிர்வாகமும் எதுவும் பண்ணல. ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் வந்து சாப்பாடு, பால், இதுவே இங்கே கிடைக்க மாட்டேங்குது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆசையாக முருகனை தரிசிக்க வந்தோம், கடையடைப்பால் தங்கள் குழந்தைக்கு பசியாற்ற இயலவில்லை என்று பெண் பக்தர் வேதனை தெரிவித்தார். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து திருச்செந்தூருக்கு ஆசையா பார்க்க வந்தோம். ஆனா இங்க பார்த்தா குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பால் கூட வாங்க முடியல. எல்லா ஹோட்டலுமே அடைச்சிருக்காங்க. குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு சிரமப்படுறோம். இவங்க மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா சொத்து வரி அது இதுன்றாங்க. எங்களுக்குன்னு சாப்பாடு வேணும், நான் சாப்பிடாம இருக்கலாம். ஆனா குழந்தை என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. நகராட்சி நிர்வாகத்திற்கு இப்படி ஒரு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படுகிறது என்று ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தெரியும். அப்படி இருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்லும் நிலையில் அவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காவது மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஆதங்கமாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ்.